ஹலோ, வெல்கம் டு டாக்டர் வைதகீஸ் vlogs. இன்னைக்கு பார்க்க போறது பாண்டியில இருக்க பார்பிக்யூ நேஷன்ல வீக் டேஸ்ல என்ன மாதிரி ஆஃபர்ஸ் போகுது, அந்த ஆஃபர்ஸ் ஆக்சுவலா நம்ம கொடுக்குற அந்த காஸ்ட்டுக்கு வர்த்தா இல்லையா, என்ன மாதிரி டிஷ்ஷஸ் ப்ரொவைட் பண்ணிருந்தாங்க அண்ட் ஓவராலா எங்களுக்கு என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்றத இந்த ஒரு வீடியோ ஷேர் பண்ண போறேன். ஸோ வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கண்டிப்பா பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. பிளஸ் அது கூட சேர்ந்து அன்னைக்கு ஈவினிங் நாங்க எப்படி ஸ்பெண்ட் பண்ணோம், எங்க வெளியே போயிருந்தோம் அண்ட் குட்டீஸோட எல்லாம் வந்து ஒரு இடத்துக்கு போயிருந்தோம் டெசர்ட் ஷாப்க்கு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, என்ன சாப்பிட்டு அதோட பிரைசஸ்லாம் என்ன அப்படின்றதுமே வந்து ஃபுல்லா நீங்க இதுல பாப்பீங்க. இது வந்து லாஸ்ட் வீக்ல டியூஸ்டே போல கொஞ்சம் ஒர்க் இருந்தது எனக்கும் அவருக்கும். ஒரு கொஞ்சம் ரேஷன் கார்டுல நிறைய சர்டிபிகேட் ரிலேட்டடான ஒர்க்ஸ்லாம் இருந்தது. ஸோ அதை வந்து மார்னிங் போய் பண்ணலான்னு போயிருந்தோம். டியூஸ்டே மார்னிங் ஒரு 10-10:30க்கு பாண்டியில சிக்னல் எவ்வளவு க்ரௌட் இருக்கு பாருங்க. அது வந்து ஸ்கூல் டைம் கூட கிடையாது. அது ப்ராப்பரா லைக் ஒரு 10 o'clock எல்லாம் ஆல்மோஸ்ட் லைக் ஆஃபீஸ் போயிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டைம்லயும் வந்து பாண்டி ஃபுல்லா நல்ல ரஷ் இருந்தது. பிளஸ் நல்ல வெயில் அடிச்சது, நல்ல பயங்கர வெயில். நான் சன்ஸ்கிரீன்லாம் அப்ளை பண்ணியிருந்தேன். ஸ்டில் எனக்கு ரொம்ப வந்து அது இது நல்லா தெரிஞ்சது. அந்த ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு நாங்க வந்து லஞ்ச் போயிருந்தோம். நான் லஞ்ச் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட போயிருந்தது. சோ நான் புக் பண்ணிருந்தது மண்டே டியூஸ்டேஸ்ல பாண்டியில இருக்க பார்பிக்யூ நேஷன்ல டாக்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு நான்வெஜ் புஃபே வந்து 420 rupeesக்கு கிடைக்கும். சோ அந்த புஃபே தான் புக் பண்ணிருந்தோம். இங்க வந்து ரெண்டு டிஷ்ஷஸ் தான் கிடைக்கும் ஸ்டார்டர்ஸ்ல. ஒண்ணு வந்து உங்களுக்கு அந்த சிக்கன்ல சொல்றேன், நான்வெஜ்ல ஒண்ணு வந்து சிக்கன் விங்ஸ் அதெல்லாம் கொடுப்பாங்க, இன்னொன்னு வந்து ஃபிஷ் கொடுப்பாங்க. சோ கொஞ்சம் டெசர்ட்டுமே ஆர்டர் பண்ணியிருந்தோம். ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டெசர்ட்ஸ்மே, நாட் டெசர்ட், இந்த மாதிரி சாட் ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். கூட நான் போயிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டர்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஒரு எக் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு இருந்தேன். கூட வந்து இந்த நான்கு தொட்டுக்கிற மாதிரி பன்னீர் பட்டர் மசாலா அது வந்து எடுத்துட்டு வந்திருந்தேன். அண்ட் சிக்கன் கிரேவியுமே எடுத்துட்டு வந்திருந்தேன். ரொம்பவே ஆவரேஜா இருந்தது. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப நாள் நான் போயிருக்கேன், அடிக்கடி போயிருக்கேன். பட் இந்த டைம் வந்து எனக்கு ரொம்ப ஹைலி டிசப்பாயிண்டிங்கா இருந்தது. பிகாஸ் அந்த ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப ட்ரையா இருந்தது, சுத்தமா மென்னு சாப்பிடவே முடியல. நான் அதை வந்து அந்த கறி கூட வச்சு சாப்பிட்டேன், அந்த ஒரு கிரேவி கூட. அதுமே வந்து எனக்கு அந்த அளவு வந்து ஒரு சாட்டிஸ்பாக்சன் கொடுக்கவே இல்லை. நான் போனது கார்லிக் நானும் பட்டர் நானுமே ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அது சர்விங் டைமே ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டாங்க. ஸ்டார்டர்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்டார்டர்ஸ் சொன்ன ரெண்டு தான். அது கூட வந்து உங்களுக்கு பன்னீர் அந்த ஃப்ரை பண்ணி கொடுத்திருந்தாங்க. அது கொஞ்சம் சாப்பிட்டிருந்தோம். அண்ட் அதர்வைஸ் வந்து பொட்டேட்டோ ஃப்ரைஸ் அதெல்லாம் வந்து ஸ்டார்டர்ல கொடுத்திருந்தாங்க. கூட நடுவில் ரொம்ப திகட்டுறமா இருந்தது சொல்லிட்டு அகைன் நான் வந்து குலாப் ஜாமுன் சாப்பிட்டிருந்தேன். நான் இந்த ட்ரெஸ் வந்து நான் இதுல வந்து ராஜேந்திராஸ்ல ஆஃபர்ல வாங்கியிருந்தேன். சூப்பரா இருந்துச்சு. ஸோ அந்த ட்ரெஸ்ஸஸோட இது வந்து நெக்ஸ்ட் vlogல வரும், என்ன நான் வாங்கியிருந்தேன்னு சொல்லிட்டு பாருங்க. டெசர்ட்ஸ்ல ஒண்ணுமே வைக்கவே இல்லை. லிட்டரலா சாலட்ஸ்க்கு மட்டும் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க, ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. பட் டெசர்ட்ஸ்ல ஒண்ணுமே இல்லை. சோ இதெல்லாம் அங்க வச்சிருந்த அந்த மெனுல இருக்க அந்த ஐட்டம்ஸ் இது. சோ ஆல்மோஸ்ட் வந்து வெஜ் தான் நிறைய இருந்தது. வெஜ் சூப்ஸ் இருந்தது, வெஜ் ரைஸ் இருந்தது, கொஞ்சம் புலாவ் இருந்தது வெஜ்ல. அண்ட் வெஜ்ல வந்து பாஸ்தா இருந்தது, ஒயிட் ரைஸ், அப்புறம் ரசம், அப்புறம் கர்ட் ரைஸ், இந்த மாதிரிதான் இருந்துச்சு. கிரேவில வந்து சிக்கன்ல வந்து கடாய் சிக்கன் வச்சிருந்தாங்க அண்ட் வந்து சிக்கன் தம் பிரியாணி வச்சிருந்தாங்க. பிரியாணி வாஸ் லைக் வெரி ஆவரேஜ் அண்ட் இந்த கிரேவியுமே ரொம்பவே வந்து ரொம்ப ஆவரேஜா இருந்தது. நாங்க எல்லாத்துக்கும் சர்விங் டைம் ரொம்ப அதிகமா எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னு கேட்டதுக்கு கேஸ் வந்து சிலிண்டர் இல்ல, அதனால கொஞ்சம் ஸ்லோவா தான் குக் பண்றாங்க அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. சோ ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வீக் டேஸ்ல பார்பிக்யூ நேஷன்ல நாங்க போய் இந்த லாஸ்ட் வீக்ல ரொம்ப ஹைலி டிசப்பாயிண்டிங்கா தான் இருந்துச்சு. எனக்கு சுத்தமா பிடிக்கல. 420க்கு வர்த்தான்னு சொன்னா வெறும் ஸ்டார்டர்ஸ் மட்டும் சாப்பிட்டதுக்கு கண்டிப்பா வர்த்து தான். சோ நாங்க வந்து கேக் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். அங்க வந்து ஆக்சுவலி யாருக்குமே பர்த்டே கிடையாது. பட் சும்மா எங்க பிஹெச்சி இதை செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு சும்மா ஒரு கேக் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தது. சோ அப்புறம் அந்த கேக் வந்து அதுல நிறைய கரெக்ஷன் எரர்ஸ் எல்லாம் இருந்தது. லைக் நிறைய எரர்ஸ் இருந்ததெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு சும்மா அந்த கேக் மட்டும் கட் பண்ணி கொஞ்ச நேரம் அப்படியே அந்த கேக் எல்லாம் சாப்பிட்டுட்டு ரிமைனிங் கேக்க நாங்க வந்து பார்சல் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பியாச்சு. கரெக்டா ஸ்லாட் வந்து 2 hours இருந்தது. 2 hours லஞ்ச் வந்து 12 o'clock போயிட்டு 2 o'clock நாங்க வந்து ஷிஃப்ட்டுக்கு வந்து வந்தாச்சு. ஷிஃப்ட் முடிச்சுட்டு நைட்டு 8 o'clock முடிஞ்சதுக்கு அப்புறம் 8:30க்கு வெளியே வந்திருந்தோம் ஃபேமிலியோட. ஸோ வந்து இந்த ஒரு இடத்துல பபிள் டீ வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிருந்தேன். ஆல்ரெடி நான் இங்க சாப்பிட்டுருக்கேன். இந்த போபா டீ வந்து ரொம்ப ஃபேமஸ். அதுலயே வந்து ஷேக் நிறைய அதுலயே இருந்துச்சு. அந்த போபா ட்ரிங்க்ஸ்லயே வந்து நிறைய இருந்துச்சு. ஸோ நான் வந்து ஐ திங்க் பேஷன் ஃப்ரூட்ல போபா போட்டு ஷேக் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். பிரைஸ் வந்து ஐ திங்க் 190 or 200 rupees கிட்ட வந்துச்சு. ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்துச்சு. இது வந்து சத்தியமா ஐ won't recommend. பிகாஸ் இவ்வளவு கம்மி குவான்டிட்டியில நல்ல ஐஸ் போட்டு பிளாக் பண்ணிட்டு கொஞ்சோண்டு அந்த போபா அது போட்டுட்டு அண்ட் ஃபுல்லா அந்த எசன்ஸ் போட்டது எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருந்தது. சீரியஸா நான் இது யாருமே வந்து போய் சாப்பிடுங்க, போய் ட்ரை பண்ணுங்க நான் இந்த இடத்துல சொல்ல மாட்டேன். மேபி நீங்க வேற இடத்துல சாப்பிட்டு பார்க்கலாம். 195 rupeesக்கு சீரியஸா இது வர்த்தே கிடையாது. அண்ட் குவான்டிட்டியில கிட்டத்தட்ட
கிட்டத்தட்ட நாங்க ஒரு அதுல வந்து ஒரு 1/4 ஆஃப் கிளாஸ் ஃபுல்லாவே வந்து ஐஸ் தான் இருந்தது. சோ அது வந்து ரொம்ப அப்படிலாம் வந்து நம்ம ஸ்கேம் பண்ணக்கூடாது. 190 rupees கொடுக்கணும்னா கம்ப்ளீட்டா நம்ம வந்து ப்ராப்பரா ஃபுல்லா நம்ம அதை கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு பாதி லைக் ஒரு 1/4 அதுல மேல இருக்க 1/4 எம்டி ஆகி கொடுத்துருந்தாங்க. எனக்கு சுத்தமா அது வந்து அந்த அளவு எனக்கு ஓகேவா படல. முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு ஒரு 10 o'clock பீச்சுக்கு கிளம்பி வந்திருந்தோம். பீச்ல வந்து நல்ல கிரௌட். நைட்டு நீங்க பாக்குறது உங்களுக்கு நான் வாட்ச் கூட காட்டுறேன். நைட் ஆல்மோஸ்ட் 10-10:30 ஆயிடுச்சு. நாங்க வந்து இவ்வளோ கிரௌட் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பீச் ஃபுல்லாவே லிட்டரலா பீச் ஃபுல்லாவே நல்ல கிரௌட் இருந்துச்சு. நாங்க என்ன நினைச்சோம், ஒன் டைம்ல போனா கொஞ்சம் ஃப்ரீயா பீச்ல பாப்பாலாம் நடக்க வச்சுட்டு வரலான்னு பார்த்தோம். பட் அதேதான் எல்லாரும் நினைச்சாங்கன்ற மாதிரி இருந்தது. நல்ல கிரௌடு, எல்லாருமே வாக்கிங் போறவங்க, குட்டீஸ் கூட்டு வரவங்க, வயசானவங்க எல்லாருமே அங்க இருந்தாங்க. சோ எங்களால வந்து அவ்வளவு ஃப்ரீயா அங்க விளையாட முடியல சொல்ல போனா. பாப்பா வந்து ஸ்டார்டிங் இறக்கி விட்டதுல இருந்து எண்டு வரைக்கும் நடந்துகிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி பீச்ல நடக்கிறதுலாம் வந்து ரொம்ப ரேர். நான் மந்த்லி ஒன்ஸ் 2 months ஒன்ஸ் அப்படிதான் கூட்டிட்டு போறது. சோ அதனால வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்தது நடக்கிறது. அண்ட் கூட நிறைய குட்டீஸ்மே நடந்துட்டு இருந்தாங்க. சோ அதை பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப என்கரேஜிங்கா ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துலதான் என்னால வீடியோ எடுக்க முடிஞ்சது. நீங்க பாக்கலாம் அந்த வீடியோட பேக்ரவுண்ட்ல எவ்வளவு பீப்புள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. நான் இங்க மட்டும் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்ததுனால நான் வீடியோ எடுத்தேன். பட் அதான் பாத்தீங்கன்னா சைட்ல மேல ஃபுல்லாவே நல்ல கிரௌட் இருந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் தூரம் அங்க போயிட்டு விளையாடிட்டு அப்புறம் 2-3 ஐஸ்கிரீம்ஸ் மட்டும் வாங்கிக்கிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே அங்க இருந்து ஸ்லோவா ஒரு 1 hour கிட்ட அங்க இருந்தோம். ஒரு 11 o'clock இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா 11 o'clock அந்த மாதிரி டைம்ல நாங்க கிளம்பிட்டோம். பிகாஸ் ரொம்ப கோல்டாவும் இருந்தது பிரீஸ். சோ பாப்பாக்குமே லைட்டா கோல்டு இருந்தது. அதுக்கு மேல அங்க இருந்தா அது பெட்டரா இருக்காதுன்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். பாப்பாவோட ஷூல வந்து நல்லா சவுண்ட் வந்ததுனால மகிழினிக்கு அதெல்லாம் மூடிட்டு வந்திருந்தாங்க. அந்த டைம்ல நைட்ல அங்க நிறைய பேர் போட்டோ ஷூட்ஸ்மே பண்ணிருந்தாங்க. லைக் வெட்டிங் போட்டோ ஷூட்ஸ் மாதிரி நிறைய நடந்துட்டு இருந்துச்சு. முடிஞ்சா அந்த வீடியோ அட்டாச் பண்றேன். பட் அவங்க போட்டோ ஷூட் பண்றதை நான் வந்து வீடியோ எடுக்கல. நிறைய க்ரௌட் இருந்தாங்க. எல்லாமே டூரிஸ்டா தான் இருந்தாங்க. ஃபுல்லா பார்த்துட்டு கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே அந்த சீ பிரீஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே கிளம்பி பொறுமையா வீட்டுக்கு வந்தாச்சு. சோ இன்னைக்கு இந்த விளாக் இப்பதான் போச்சு. கண்டிப்பா வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பாக்குறவங்களா இருந்தா திரும்பவும் சொல்ற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கண்டிப்பா பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய், ஹேவ் அ நைஸ் டே.